தெரியாதா? நீ ஒரு பெண்ணின் வயிற்று தானே பிறந்தாய். உன்னோடு பிறந்த அக்கா பெண்ணுக்கு பெருமை என்னவென்றே தெரியாமல் இப்படி சித்திரவதை செய்வது நியாயமா, நீதியா, தர்மமா? என்னதானே என்னை அடித்து சித்திரவதை செய்தாலும் சரி, என் உணவை தந்ததாக பேர்ந்தெடுத்தாலும் சரி, ஆனால் புண்ணியத்துக்கு என்னால் கட்டி அழைத்து ஒரே ஒரு முத்தம் கொடுக்க முடியாதா? எவ்வளவு ஓடு இருக்கும் உனக்கு, எவ்வளவு திமிர் இருக்கும், உன்னை சும்மா விடுவேனோ? இப்ப என்ன செய்ய வரமா? மயில இறங்கி போடணுமா? எல்லாத்தையுமே செய்ய முடியும். ஒரு 10 போடு 20 போடு போய் செய்ய முடியும். அவங்ககிட்ட தான் இனிமையே காண முடியும். தங்கைடா வந்தது நல்லது. நீ எனக்கு மாமனா? ஆமா, எனக்கு மாமனா வரதுக்கு ஒரு தகுதி வேணும்டா. ஆண்மை என்ற தகுதி போதாதோ? எப்படிப்பட்ட அழகு பத்தியா? இந்த அழகு முகம், இந்த இழவு முகம் குருவிக்காரர் போயிருக்காரு. குறை சொல்லல, அந்த இனத்துல பிறந்தவ மாதிரியே இருக்கா நீ. நீ இருந்தா அவள் நகர் கூட தொட முடியாது. நீ இல்லனா அவளை கட்டி அடித்து எப்படி கொடுப்ப பாரு. இந்த இடம் வந்தது தவறு என்று என்னுடைய பாதத்தை படுதான். நான் உயிர் பிச்சேன். நான் உன் பாதத்தில் மண்டிடுமா? பாதம் பணியும் பழக்கமே பரம்பரைக்கே கிடையாது. நீ வந்தது தவறு, என் காலில் விழுந்தா உயிர் பிச்சு கொடுக்கிறேன். அவளுக்காக உன் வேண்டி நான் போராட போறேன். உன்ன செதுக்க போறேன். திரும்பி பார்க்காமல் ஓடு. இல்லை என்றால் என் கரத்தால் ஆண்டு மணிக்கு அடைவாய் கலைச்சா இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாடு. பார்க்கலோ வீரமிருந்தோ திரும்ப வாழடே வாழடே. அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கவே இல்லைண்ணா. அதான் தப்பிச்சு போயிடலாமா? ஏமா என்றாவது ஒரு நாள் என் கரத்துல மாட்டுவான். அவனுக்கு அவன் சரியான தண்டனை கொடுக்கும். அவன் எத்தனை அடி அடிச்சா தெரியுமா? என்ன அடிக்குதுண்ணா? தகுந்த நேரத்தில் அவனை காப்பாத்துவேன். ஒரு பெண்ணுக்கு முக்கியமானது கற்பி. கற்பிழந்தவள் உலகத்தில் வாழவே முடியாது. நீங்கள் என்னை காப்பாற்றவில்லை என்றால் படுபாவியின் கற்பியே கெடுத்திருப்பான். நாட்டுக்கு வீட்டுக்கு இடுவான பெயர் நேர்ந்திருக்கும். நாட்டிலே நம் தந்தை தானே நிமிர்ந்து அதற்கவே முடியாது. நல்ல நேரத்தில் மானத்தையை காப்பாற்றுறதுக்கு மிக்க நன்றிண்ணா. உடன் பிறந்தவருடைய அண்ணனுடைய கடமை அம்மா. ஆமா, வெளிநாடு படிவதற்காக சென்று நீங்கள் கொடுத்து தாய் திரும்பிங்க. நேற்று தாமா வந்தேன். வந்து பார்த்தா நாட்டில் இவ்வளவு அநியாயம் அக்கப்போர் நடக்குது. ஆமாண்ணா. ஆமா, அப்பாவை பாத்தீங்களா இல்லையா? போய் பார்க்கலாம்.
இல்லையா? அந்த பொன்மொழிக்கேற்ப இந்த சந்தன கோட்டை மன்னருக்கு மெய் காப்பாளராக பாண்டியன் என்ற பெயரோ சீர சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். என் உடன் பிறந்த என் தங்கையின் பெயரோ ஜெனரல், இளவல் பெயரோ பொற்கொடி. அப்படி இருவரும் இருக்கிறார்கள். ஆனால் சிறு வயதிலே என் தாய் தந்தர் எல்லாம் இறந்து விட்டார்கள். இறந்த நாள் முதலாய் என் தங்கையை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் நானே வளர்த்து வருகிறேன். இருந்தாலும் என் தங்கையை காண வேண்டும். தங்கை என்னமா ஆபத்து? நாட்டு இளவரசிக்கு ஆபத்தா? சரி, யாரோ ஒரு கருத்த முடி ஓடி வந்து ஐயோ நாட்டு இளவரசி தடுத்து சென்றன. தங்கச்சி, இருந்தாலும் இந்நாட்டு இளவரசிக்கே ஆபத்துனா நமக்கு எப்படிமா அம்மா? ஆமா, எங்க இருவரையும் பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆமா, எங்க இருவரையும் எப்படி வளர்த்திருக்கீங்க? ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக வளர்த்திருக்கீங்க. நாங்க எங்க போனாலும் வீடு திருப்பி. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. தங்கச்சி, என்ன நான் ஒண்ணு கேட்டா நீங்க கோவப்படக்கூடாது. என்ன கேட்க போறீங்க? ரொம்ப கேட்க மாட்டேன், ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். ஏன்னா கண்ணீர் பருவம் நீண்டி மங்கை பருவம் அடைந்திருக்கிறார் இருவரும். அதனால் காலா காலத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு திருமணம் செய்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்னது போதும் நிறுத்துங்கண்ணா. உனக்கு என்ன புத்தி கிட்டி கட்டு போச்சா? எனக்கா? அண்ணா, எனக்கா? எங்க இருவருக்கு என்ன வயசாகுது? எங்க இருவருக்கு எப்போது திருமணம் வைங்க? அப்படி திருமணம் செய்யறதா இருந்தா எப்ப காத்திருக்க பாரு, முதல்ல இவளுக்கு திருமணம் பண்ணுனா. அண்ணா சரி அண்ணா, எனக்கு என்ன வயசாச்சு? இப்பதான் 15 முடிச்சு 16. நான் இன்னும் வயசுக்கே வரல. 16 வயது வந்திருக்கிறது உனக்கு. சரி சரி, நான் இருங்க. அப்படி திருமணம் செய்யறதா முதல்ல அவங்களுக்கு உனக்கு தான் திருமணம். அம்மா, எதுக்குமா சண்டை போடுறீங்க? உங்களுக்கு திருமணம் செய்து பார்க்கணும் தான் என்னுடைய ஆசை. அண்ணா, அதை நிறைவேற்ற வேண்டும் உங்களுடைய கடமை. நான் உனக்கு சொல்லட்டுமா? என்னம்மா? அண்ணா, எங்க இருவருக்கு திருமணம் நடக்கிறனா முதல்ல உனக்கு திருமணம் ஆகட்டும். எனக்கா? நம்ம வீட்டுக்கு ஒரு அண்ணி வரட்டும்னா, அண்ணி வயித்துல காலத்துல அழகான ஒரு ஆண்மகன் இருக்கட்டும். அவ வளர்ந்து வாணிபான பிறகு அப்புறம் உன்னுடைய மகனையே நான் கல்யாணம் கட்டிக்கிறேன். ஏமா, உனக்கு அதுக்குள்ள வயசாகி நீ ஏன் கிளவியாகிடுவ? ஐயோ, உன் புள்ள என்ன கூப்பிடுவா? அது தேவையில்லை, பாட்டின்னு கூப்பிடுவான். அது தேவையா உனக்கு? அதெல்லாம் தேவையில்லை. கண்ணி இருக்க காலை மனை ஏறக்கூடாது. அதனால் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. எப்படின்னா எப்படின்னா, அம்மா செவ்வாழை குலுங்கிலே சீரெல்லாம் அப்படியா? பேசி கொடுத்தா நேரம் போகவே தெரியாது. நீ நாட்டு இளவரசி கமல் அல்லவா? சீக்கிரமா ஆமா, இளவரசியம்மா நீங்களா? ஆமாண்டி. அந்த கருத்து முடிஞ்சு எப்படி தப்பிச்சு வந்தீங்க? நல்ல நேரத்துல எங்க அண்ணனை காப்பாத்திட்டாரு. உன்னுடைய அண்ணனா? ஆமா. ஆமா, உன் அண்ணன் பேர் என்ன? என்னுடைய அண்ணன் பேர் 28 ஆடியாத்தி என்னவனா? ஏண்டி எங்க அண்ணன் உனக்கு தெரியுமா? ஏன் நல்லாவே தெரியுமே. வெளிநாடு படிப்பதற்காக சென்றவன் 7 இருந்தாண்டு வீட்டுக்கு வந்தாரு. எப்படி தெரியும் இங்க உனக்கு? பாருங்கம்மா, அவர் வருவதில் அந்த ஏர்போர்ட்லயே அவரை மீட் பண்ணிட்டேன். அப்படியா? அது மட்டுமா, உன்னுடைய அண்ணன் நானும் காதலிக்கிறோம். ஏண்டி அண்ணன் நானும் பக்கத்துல இருக்கிறாரு. ஏன் அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியாதா? எங்க வீடு நானும் காதலிக்கிறேன்னு சொல்றேன். ஏன் வெக்கன்றீங்க? என்ன அண்ணனும் தங்கையும் அன்பு பரிமாற்றம் தான். அது காதல் அல்ல, தவறாக புரிந்து கொள்ளுங்க. ஆமா, இருந்தாலும் வராத இளவரசி நம்ம வீட்டுக்கு
இருக்காங்க. ஆமா. முதல்ல அவங்க என்ன சாப்பிடுறாங்க? என்ன சாப்பிடுறாங்க? அம்மா இளவரசியம்மா என்ன சாப்பிடுறீங்க? ஏண்டி ஏன் நீங்க யார மாட்டியா அண்ணா அவங்க யாரு இந்த நாட்டு இளவரசி. ஏங்க? அம்மா ஆமா நீ நாட்டில ஒரு வளர்த்துருக்கீங்க. நம்ம ஏழைப்பட்டவன கை கால குறைய வருது. ஏன் எங்க வீட்டுல சாப்பிட மாட்டீங்க? ஏன் சாப்பிட மாட்டீங்க?